நீங்க புதுச்சேரியில பாஜக விமர்சிக்கலன்னு சொல்றீங்க. ஆனா விமர்சிச்சதா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஏன்னா ரேஷன் கடை விவகாரமா இருக்கட்டும், மாநில அந்தஸ்து கொடுக்கல, நிதிகளை கொடுக்கல, இது எல்லாமே கொடுக்கல அப்படின்ற ஒரு கண்டனத்தை முன்வைக்காம கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இது நீங்க எப்படி பாக்குறீங்க? பயம் ஏன் தைரியம் இருந்தா கண்டனத்தை தெரிவிக்கிறோம் சொல்ல வேண்டியது தானே. நாங்க வந்து கொள்கை எதிரி தானே, உங்களுடைய கொள்கை எதிரி தானே, அப்படி ரொம்ப கண்டனத்தை தெரிவிக்கிறோம்ன்றத வந்து அவர் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் கண்டனத்தை தெரிவிக்காம கேட்டுக்கொள்கிறீங்க? அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதே அவங்க வேலையை கேட்டுக்கொள்கிறீங்கன்னா, உங்களை அங்க கூட்டு போய் அவங்க தெரியாதனமா ஹரியானையில உட்கார வச்சுட்டாங்கன்னா இன்னும் நீங்க கேட்டுக்கினேதான் இருப்பீங்களா? எதுக்கு அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டீங்களா? அங்க வந்து புதுச்சேரியில வந்து ரேஷன் கடை இல்லைன்னா ரேஷன் கடை ஆல்ரெடி திறந்தாச்சு அங்க, புரியுதுங்களா? நிதி ஒதுக்கலன்னாரு. அந்த நிதி ஒதுக்கலன்றது எப்படி சொன்னான்னா, இவ்வளவு நாள் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு அங்க போய் மத்திய அரசுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அந்த டபுள் மாத்தி வேலை? ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏன் வந்து தமிழ்நாட்டுல ஒன்றிய அரசு அங்க போய் மத்திய அரசுன்னு பயந்து பேசுறீங்க?